அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் திருவண்ணூர் சேனல்லேருந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆலய தரிசனம். இன்னும் மிகவும் பழமையானது நம்ம திருவண்ணூர் தாலுக்காவில் மிகவும் பழமையான ஒரு வீரராக பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணூர் தாலுக்காவில் அரசூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பண்ருட்டி போகிற வழி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேல் தனியாலம்பட்டு அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரில் வந்து அருண் அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்டு நம்ம கேட்போம். அவர் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுவார். வாங்கண்ணா, இந்த ஊரில் இந்த கோயில் வந்து எத்தனை வருஷமான பழமையான கோயில் இது? எனக்கு தெரிஞ்சு இது 100 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில். ஆனால் இது கட்டணத்து வந்து இது 100 வருஷத்துக்கு உட்பட்டது தான். ஆனால் அந்த கோவில் வந்து சுமார் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னையிலிருந்தே ஒரு சிறிய கூரை கொட்டாயிலிருந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இது ஒரு கோவில். இந்த கோவில் வந்து மிக சிறப்பான ஒரு கோவில். இந்த சுத்துப்பட்டில் பார்த்திங்கன்னா அந்த வைணவ தலங்கன்னு எடுத்துக்கினா இந்த ஒரு 7-8 ஊருக்கு இந்த ஒரு கோவில் மட்டும்தான் வைணவ தலங்கள் இங்கே இருக்குது. மற்றபடி இங்கே இந்த சுற்றி இருக்கிற ஊரில் எதுவுமே எங்களுக்கு வைணவ தலங்களே கிடையாது. அதுக்காக எல்லா ஊர்லேயும் இருந்து இந்த கோவிலுக்கு மார்கழி மாதம் 30 நாளும் சிறப்பான பூஜைகள் நடக்கும். எல்லாம் இங்கே வந்து ஆலய தரிசனம் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இந்த கோவிலிருந்து மந்தை விரட்டுன்னு சொல்லிட்டு மிக வெகு சிறப்பாக மந்தை விரட்டுன்ற ஒரு இது நடக்கும். அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கேருந்து சாமி வந்து வீதி உலா போயிட்டு, அதாவது மாடுகளோட குறைகளை, அதாவது வாயறிவில்லாத மாடுகளின் என்னென்ன துன்பங்களை கேட்குறாருன்ற மாதிரி அவர் வந்து சாமி வந்து போயிட்டு ஆற்றங்கரையில் வந்து மாடுகளோட குறைகளை கேட்பார். அது மாதிரி ஒரு விசேஷமான திருவிழாவும் தை மாதத்தில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். அது இல்லாமல் நமது ஊர் பக்கத்து ஊரில் இருக்கிற பேரையங்கூர் தென்பெண்ணை ஆற்றுக்கு இங்கேருந்து வெகு சிறப்பாக இங்கேருந்து சகடையில் சாமி வந்து வீதி உலாவாக போகும். அது மாதிரி சிறப்பு கொண்ட கோவில். இந்த கோவில் பார்த்தனாலே ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த பேர் எங்கேயுமே இங்கே இருக்காது. இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே கேட்டாலும் இந்த வீரராகவர்ன்ற ஒரு பெருமாள் வந்து இருக்காது. அதோட நாங்கள் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டது வந்து பெருமாள் வைகுண்ட அப்படின் போதே பெருமாள் அப்படின்னா சாந்தமான பேரில் தான் இருக்கும். வரதராஜ பெருமாள், லட்சுமி நரசிம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு சாந்தமான பேரில் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக இருந்தால் சொல்கிறீங்க இது பழமையான கோயில் என்னும்போது வீரராகவ பெருமாள் என்னும்போதே முன்னாடியே ஒரு வீரமான இது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிறப்பை பற்றி நாங்கள் இன்னும் கேட்க வந்திருக்கோம். இன்னும் நம்ம என்னென்னலாம் இந்த கோயிலோட சிறப்பு இருக்குன்னு. இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு முழு ஒரு சிலையை பார்த்தாலே ஒரு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்னும் ஒரு சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோவிலோட வந்து ஒரு வீரராகவன்றதுனால இது வந்து ஒரு பயபக்தியான கோயிலாக தான் நாங்கள் இன்னமும் வணங்குறோம். அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து எண்ணற்ற நிலங்கள்லாம் இருக்குது, நல்ல வளங்கள்லாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த கோவிலை வழிபட்டவங்க எல்லாருமே ஒரு செல்வ செழிப்பாக தான் வளர்ந்துருக்குறாங்க. யாரும் இது வரைக்கும் ரொம்ப இதாக சொன்னதாக இல்லை. இந்த கோவிலை பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணற்ற நன்மைகள் பயன்கள்லாம் இருக்குது. நான் அதுக்கு இந்த கோயிலை உள்ளே போய் நீங்கள் பாருங்கள். சிலைகளை பார்த்தாலே ஒரு முழு ஒரு சிலை பார்க்குறதுக்கே ஒரு சிலையை பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நிலம் இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்னென்ன ரீசன்? இப்போ எப்படியா இருந்தாலும் நீங்கள் வருடத்துக்கு ஒரு தடவை இந்த நிலத்தை வச்சு குத்தகையோ இல்லை மற்றதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதான் இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் வந்து குறைஞ்சது வந்து 11 கோவில் இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஊரோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த ஒரு கோவில் மட்டும் வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் வந்து இந்த கோவிலை வந்து எந்த உரிமையும் எங்களால் பொதுமக்களால் கொண்டாட எதுவுமே பண்ண முடியாது. இல்லை, அறநிலைத்துறையிலேருந்து நமக்கு இது வரைக்கும் என்னென்ன ஹெல்ப் நம்ம பண்ணியிருக்காங்க? அறநிலைத்துறையை சம்மந்தப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணவில்லை. இப்போ தான் நாங்கள் போயிட்டு தான் இந்த அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை, அதாவது எங்களுடைய இளைஞர்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ போய் பண்ணோம். இப்போதைக்கு பண்ணி அதாவது ரீஜனல் கமிட்டி வரைக்கும் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கமிட்டிக்கு இது பாஸ் ஆகிருக்கு சொல்றாங்க. ஆனா ஸ்டேட் கமிட்டியில வந்து பொலிட்டிக்கல் பவர்ன்றதை கேட்குறாங்க. சாதா எங்கள் ஊர் கோவில் நிலத்தை வந்து குத்தகை விட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு 1,20,000 ரூபாய் ஒரு வருடத்துக்கு குத்தகை வருது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமா குத்தகையை விட்டுட்டு போறாங்க. அதை வச்சு கட்டிட்டு இருந்தாலே இந்த கோவிலை வந்து வெகு சிறப்பாக பண்ணலாம். அதாவது பழமையான கோயில் சொல்றீங்க, இதுல சிலைகள் எதுவும் அவ்வளோ உள்ள இல்லாத மாதிரி தெரியல. ஐமோன் சிலைகள் ஏதாவது இருக்கா? இல்லை அது ஏதாவது அறநிலைத்துறை உங்களுக்கு கைப்பற்றி போயிருக்காங்களா? இல்லைங்க, சிலைகள் வந்து 2007ஆம் ஆண்டு சிலைகளை வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போனாங்க. ஆலய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் தேவநாத ரெட்டியார் என்பவர் ஆலய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு. அவர் என்ன காரணத்துக்காக கொடுத்தாருன்னா நம்ம கோவிலை வந்து சீரமைச்சு தருவாங்கன்றதுக்காக கொடுத்தாரு. ஆனால் அவங்க பாதுகாப்புன்ற பேரில் 16 ஐம்பொன் சிலைகளை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான லிஸ்ட்டு வேணுனாலும் என்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம அதுக்கப்புறம் லிஸ்ட்டு காட்டிக்கலாண்ணா. இப்போ இதுக்கு யார் முன் வராங்கன்னா, இப்போ நம்ம இந்த கோயில் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு வரும்போது நம்ம ஊர்லேருந்து சப்போர்ட் ஓரளவுக்கு இப்போ இருக்குங்களா? இப்போ முன்னாடி வந்து சப்போர்ட் இல்லாதனால இந்த அளவுக்கு இருக்குது.
கோயில் இதாக இருக்குன்னு சொல்கிறீங்க, சேதமடைந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதுக்கான ரீசன் என்ன காரணத்தால் பராமரிப்பு இல்லாமல் போச்சு? நல்லா பராமரிப்போடு இருந்த கோயில் தான், ஊருக்கு அழகே கோயில்னு சொல்லுவாங்க. கோயில் இல்லாத வாரத்தில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பழமொழியெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இருந்த முன்னோர்கள் அது மாதிரி இருந்தாங்க, அவங்க நல்ல முறையாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் தெரியும், எல்லாமே வந்து ஒரு நவீன உலகத்தை தேடி போகிறாங்க, எல்லாமே பப்ஜி அதுமாரின்ற ஒரு நவீன உலகத்தை தேடி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பாரம்பரியம் மீட்டெடுக்க வேண்டுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த கோவிலுக்கு வந்து இன்னும் நிறைய சப்போர்ட்டுகள் இருக்குது. ஊரோட மொத்த சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. நீங்கள் 3ஆம் சனிக்கிழமை வந்திருந்தீங்கன்னா அப்போ பார்த்துருக்கலாம், இந்த கோவில் வராதவர்கள் கூட பெண்கள் வந்து முழுமையாக வந்து இங்கே வழிபாடு நடத்தினாங்க. இல்லை, இப்போ நாங்கள் பார்த்தோன்னா சிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ கோயில் வந்து வெளியில் தான் வந்து அவ்வளோ சேதமடைஞ்சிருக்கே தவிர உள்ளே இருக்க கோயில் வந்து சிறப்பாக தான் இருக்குது. நம்மளுடைய சிலையாகட்டும், உள்ளே இருக்க சிலையாகட்டும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்தோம், சீர்படுத்திட்டு இருக்கும்போது கூட ஒரு சிலை கிடைச்சிது அப்படின்னும் போதே இது வந்து எவ்வளோ பழங்காலான கோயிலுன்னு தெரியுது, ஒரு புராணம் வாய்ந்த கோயிலுன்னு தெரியுது. இப்போ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாதம் 3ஆம் சனி மட்டும் தான் சிறப்பான? இல்லை, புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் இங்கே விசேஷமாக நடக்கும். மிக சிறப்புன்னு எதுன்னு எடுத்துக்கிங்கன்னா மார்கழி மாதம் நடக்கிற அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வெகு சிறப்பாக நடக்கும். அந்த நாட்களில் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது இங்கே இந்த கோவிலில் மிக வெகு சிறப்பாக நடக்கும். அனைத்து ஊர் பொதுமக்களும் வந்து இங்கே கலந்து கொள்வார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில். இப்பொழுது அறநிலைத்துறையின் அலட்சியத்தால் தான் இவ்வளவும் கேட்பாரற்று ஏதோ அவல நிலைக்கு கிடக்கின்ற காரணமே. கண்டிப்பாண்ணா, அறநிலைத்துறையால் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கின்றதுக்காக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, அறநிலைத்துறையிலேருந்து குறிப்பிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் தோண்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அறநிலைத்துறையில். அது என்ன விஷயம் அப்படின்றது தெரியல. இதில் நிறைய சிலைகள் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் தோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒரு ரீசன் இருக்கலாமாண்ணா? இதில் சிலைகள் நிறைய இருக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குமாண்ணா? சிலைகள் இருக்கலாம், வேற ஏதாவது தங்கங்கள் அது மாதிரி போன்ற அவங்களுக்கு ஐயங்கள் ஏற்படுகிறது. அதுக்காக கூட குறிப்பிட்டு இந்த இடம் மட்டும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிலைகள் தூண்கள் கிடைத்ததனால் அந்த காலத்தில் இருக்கிற சிலைகள் கிடைச்சதுனால இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பண்டைய காலங்களில் வாழ்ந்தவர்கள் பொன் பொருள் எல்லாமே ஒரு பானையில் அது மாதிரி வைத்திருப்பார்கள். இந்த இடத்துல நீங்க தோண்டக்கூடாது, நாங்கள் அறநிலைத்துறை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு தான் எங்க எதிர்க்கு தான் அதெல்லாம் தோண்டணும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அதனால நாங்கள் ஒர்க்கை முடிக்கல. அறநிலைத்துறையின் முழுக்க அறநிலையத்துறையோட மெத்தன போக்கு. அறநிலைத்துறை என்பதே வந்து எப்படின்னு கேட்டோன்னா, ஒரு இந்து சமயத்தை வளர்க்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது, இந்து சமயத்தை அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் 1000 புகார்களை வைத்திருக்கிறோம், அனைத்துக்கும் நாங்கள் எவிடன்ஸோடு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாய்மொழியாகவும் கடிதத்தின் வாயிலாகவும் எத்தனையோ புகார்களை தெரிவித்துள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் ஒரு அறநிலைத்துறை அதிகாரிகள், அதாவது லோக்கல் ஒரு தாலுகா முறையில் இருந்து மட்டும்தான் வந்து பார்த்துருக்கிறார்களே தவிர ஒரு மாவட்ட ரீதியிலான எந்த ஒரு அறநிலைத்துறை அதிகாரிகளும் இங்கே வந்து பார்க்கவே இல்லை. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இதோடைய இந்த கோயில் சேதத்துக்கான மெத்தனத்தன்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி வாங்க, இதில் என்னென்ன சிலைகள் இருக்குது, அதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். வணக்கம். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தவொடனே கோயில் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமாள், எல்லா கோயிலுமே முதன்மையாக இருக்கிற முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருடாழ்வார். எப்போவுமே வந்து பெருமாள் கோயிலில் முக்கியமான நபராக யார் பார்ப்பாங்கன்னா கருடாழ்வார் தான். கருடாழ்வார் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் கோயிலில் நந்தி எப்படி வந்து பெருமாளுக்கு முன்னாடி இருப்பாரோ அந்த மாதிரி கருடாழ்வார் வந்து எப்பவுமே பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு முன்னாடி இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுமான். அடுத்தது வந்து ஆழ்வார்கள். அடுத்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி நாராயண பெருமாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டாள். அடுத்ததாக நம்ம மூலவரை பார்க்க போகிறோம். நம்ம மூலவர் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீ வீரராகவ பெருமாள். அவங்க 2 பேர் சைடில் இருக்காங்களே, ஸ்ரீ வீரராகவ பெருமாள். அவங்க உடன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி இவங்களுடன் காட்சியளிக்கிறார். ஓகேவா? ஸோ இன்றைய நம்ம ஆலய தரிசனத்தில் பழைய காலத்தில் மேல்தனியாலம்பட்டிலேருந்து வீரராகவ பெருமாளுடைய முழு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து மேல்தனியாலம்பட்டு வீரராகவ பெருமாள் உடைய சிறப்பை பார்த்தோம். இந்த ஊர்லேருந்து நிறைய டீட்டெயில் கொடுத்தாங்க. இன்னும் வந்து இது சேதத்தை வந்து அறநிலையத்துறை மெத்தனத்தன்மை இதில் இந்த சேதத்தன்மை இருக்குன்றதை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம எடுத்து போடுவோம். சப்போர்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம ஊர் திருவள்ளூர் எப்போவும் நம்முடன் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.